ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்னு போடுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா நைட்டெலாம் ஒரு மாதிரி ரொம்ப அன்ஈஸியாக இருந்தது. அதனால் ஓட்ஸ் கஞ்சி தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. எனக்கு அந்த மாதிரி கொஞ்சம் வாமிட்டிங் அதெல்லாம் இருக்கும்போது எனக்கு எது பார்த்தாலும் அவ்வளோவா பிடிக்காது. அதனால் மார்னிங் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் மெடிசன் சாப்பிட்டேன். அவங்களும் கொஞ்சம் கம்பல் பண்ணாங்க, என்னம்மா சாப்பிடவே மாட்டேங்கிறீங்களே, ஏம்மா அப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேர்டேக்கர். அதனால் என்ன பண்ணாங்க, கேரட்டு, குடமிளகா, பட்டாணி, கோஸு, வெங்காயம் எல்லாத்தையும் காயில் நல்லா வதக்கிட்டு அதில் இந்த பட்டை, லவங்கம், இந்த சாமான்லாம் போட்டுட்டு சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி வச்சுட்டு சாதத்தை தனியாக வதக்கிட்டு, சரி அட்லீஸ்ட் உங்களுக்கு காய் இந்த மாதிரியாவது போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி அதை போட்டு கொடுத்தா. எனக்கு யூஸ்வலாக நான் வேறு எதுவும் அவ்வளோவா தொட்டுக்க மாட்டேன். வெறும் அந்த மாங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சோண்டு திருத்தி போட்டுட்டு அது பிளெயினாக தான் சாப்பிடுவேன். உப்புக்கு பதிலாக எதுவும் போட மாட்டேன். அப்புறம் சேப்பங்கிழங்கு பண்ணியிருந்தார் ரோஸ்ட்டு. நான் சொன்னேன், நான் சாப்பிட மாட்டேம்மான்னு. சரி நான் செஞ்சது வீடியோ போட்டுட்டு கொடுத்துருங்க அப்படின்னாங்க. அதனால நான் சேப்பங்கிழங்கு சாப்பிட மாட்டேன். நல்லா பண்ணியிருக்காங்க. சும்மா ஒன்றே டேஸ்ட் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் மோர். இதுதான் இன்றைக்கி. டாக்டர் செக்கப் இருக்குது. வாரத்தில் 3 நாள் போகணும். இன்றைக்கி இப்போ போகணும். நான் 4 மணிக்கு போனேன்னா வரத்துக்கு 8-9 மணி ஆகிடும். வரத்துக்கு 9 மணி ஆகிடும் வரத்துக்கு. அதனால் கையில் கொஞ்சம் ஏதாவது பேக் பண்ணி எடுத்துக்கிறதுனால இந்த மாதிரி கலந்த சாதமே பண்ணிவிடுவோம். ஒரு 4 o'clock அந்த மாதிரி கிளம்புவோம். அதனால் அதை சாதத்தை எடுத்துன்னு போயிட்டு அங்கே ஒரு 6:30, 7:30 கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன்னா நைட்டு வந்தவுடனே கொஞ்சோண்டு ஏதாவது பால் இல்லைன்னா மோர் எதாவது சாப்பிட்டுட்டு ஒரு பழம் இருந்தால் இன்கேஸ் சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு படுத்துட்டுருவோம். இதுதான் இப்போதைக்கு உள்ள ரொட்டீன் ஒர்க். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நிறைய பேர் பார்த்துன்னு தான் இருக்கேன். அன்சப்ஸ்கிரைப் நிறையா வருது. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபும் நேற்றுக்கு நான் சொன்னதுக்காக பாவம் ஏதோ சில பேர் பண்ணவா எல்லாருக்குமே தேங்க்ஸு. இந்த மங்கள முரளி மாமிங்கிறவா தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்துன்னு வரா. அவள் நேற்று கூட கமெண்ட் பண்ணியிருந்தா. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாமிக்கு. வேறு எனக்கு ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நான் இதுலேருந்தெல்லாம் மீண்டு வரணும் அப்படின்னு தான் நான் ட்ரை பண்ணின்னு இருக்கேன். அநேகமாக கூடிய சீக்கிரத்தில் வந்துடுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் மீ ப்ளீஸ். ராதே கிருஷ்ணா. நமஸ்காரம்.